வணக்கம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் சூனாபானா. நம்மளோட புலிகேசி நஜர்கார். வணக்கம் சூனாபானா. வணக்கம். ஆனால் போன எபிசோடு ரொம்ப நல்லபடியாக போயிருந்தது. அந்த ரிசப்ஷனுக்கெல்லாம் தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் லிசனர்ஸ். ஆண் பாவம் படத்தில் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவார் பற்றியா, நான் பள்ளிக்கூட கட்டினேன், நீங்கள் யாரும் படிக்க நான் கொலை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்க வரல, ஒரு சினிமா கொட்டாய கட்ட எல்லாரும் தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேட்டா அனாலிசிஸ் பண்ணி எபிசோட் போட்டிருக்கோம். ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி, தமிழ் சினிமா, ரூட்டட் சினிமா அதெல்லாம் பத்தி எபிசோட் போட்டிருந்தா ரெஸ்பான்ஸ். ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வச்சு ஒரு எபிசோட் போட்டிருந்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. சுந்தர்சி சினிமாட்டிக் ரெஸ்பான்ஸ் அள்ளி வழங்கிருக்கீங்க. ஆமாம். அண்ட் இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இதில் ஸ்பாட்டிஃபைல, இதில் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்டிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட்ட எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த தருணத்தில் ஷேடோ வகைராவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணியிருந்தோம். ஆமாம். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ். இது எதனாலன்னா, பல வருஷமாக வேலைக்கு போகிறோம், உழைச்சிட்ருக்கோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது, கடன் இருக்குது, அதையும் ஒரு பக்கம் அடைச்சிட்ருக்கோம், ஆனால் அடையிற மாதிரி தெரியல. இது இப்படியே தான் போயிட்டுருக்குமா, இல்லை எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இப்போது வேறு ஏதாவது இது நம்ம பர்சனல் ஃபினான்ஸுன்னு படித்து பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணி இது பண்ணுறதுக்கு இது மேத்து மாதிரியும் தெரியல. இது எப்படி பண்ணுறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸை பார்த்து வளர்ந்துருப்போம். நம்ம பேரண்ட்ஸுக்கிட்டையும் இதே இதுதான் இருந்துகிட்டு. இது ஜென்ரேஷன்லாம் தொடர்ந்து வருமா, இல்லை இது நம்ம ப்ராப்பராக பண்ணால் ப்ராப்பராக ஃபினான்ஸு இது பண்ணிவிட்டு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்கல்ல, அதை அட்டைன் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் ஆன்சரும் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம வாங்கின பல மிதிகள் அடிகள் அதுலேருந்து கற்றுக்கிட்டது, அந்த ஓட்டைகளை போனால் மாட்டிப்பான்னு உனக்கு எப்படா தெரியும், எந்த இடத்துலலாம் போய் லோன் வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்லாம் இருக்குது. WSRல பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு எபிசோட் போட்டிருந்தாங்க. நான் அந்த எபிசோட கேட்கல. இப்போ கொஞ்ச நாளாக வேலை பிஸியாக பண்ணதுனால எபிசோட் கேட்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. சப்போஸ் நாங்கள் இப்போ பேசுறதுல தான் ஓவர்லாப் இருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க, தெரியாமல் வந்திருக்கோம். நீ அந்த எபிசோட் கேட்டிருக்கேன்? நான் கேட்டிருக்கேன். நான் சொல்லிட்டாங்கன்னா அதை ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்ஸ் 101. அதான் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் நீங்கள் ஈஸியாக லோன் வாங்க முடியும், இந்த மாதிரியான இது கிடையாது. ஜென்ரலாக ஆஸ் அ ஃபைனான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோம், எங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆலோசலாம். இந்த மாதிரி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒன்று இருக்கே சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ மெயினாக பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க. நான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டடியில் படிச்சுக்கிட்டு எனக்கு என்ன வரப்போகுது, அது ஒழுங்காக ஐடி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, பிஎஃப் கிளைம் எப்படி சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அதேமாதிரி நீ கேட்டல, நீ நல்லா படிச்சுட்டு தான் வந்தால் தான் ஃபைனான்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்ம ஊரில் MBA ஃபைனான்ஸ் படித்தவங்கலாம் கோடீஸ்வரனாக தான் இருக்குது. இதில் செல்ஃப் என்ன சொல்கிறது கன்ஃபெஷனும் இருக்கிறது. ஒரு MBA படிச்ச முறையில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் விளங்கலை. என்ன இந்த இதான் சொல்லல, இந்த ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் தெரியும், ஓகே இதுதான் ரிட்டர்ன். அதுவே அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால அதுவும் கூட கொஞ்சம் சொதப்பிக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறத வச்சு இல்லை, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அனுபவிக்கிறது. ப்ளஸ் நான் ஒரு சில இடத்துல புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணப்போ சைக்காலஜி எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது ஹியூமனோட இதில் அப்படின்றத பற்றியும் பேசலாம். உனக்கு இப்போ ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஜென்ரலாக பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளாக போட்டு மண்டைகளை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது கேள்வி இருக்கா? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நிறைய சின்ன சின்ன கேள்விங்க இது மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம
இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வரும் அது இதுலாம் நம்ம எதுவும் பேச போகிறதில்ல. எனக்கு என்ன இதுன்னா, இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கணக்கு போட்டு வாங்குகிறோம், இது பண்ணுறோம், அதையும் மீறி சில செலவுகள் வருது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் என்னோடய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து சேலரி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இது பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கையில் இருக்குன்னு நினச்சி நான் வச்சுருப்பேன். ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணதில்லை. அது மறுபடியும் வேறு ஏதாவது செலவு மிஸ்லீனியஸாக போயிட்டுருக்கு, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆடடாக வந்துட்டுருக்கு நான் பிளான் பண்ணுறத விட. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், எப்படி இதை எப்படி இந்த அன்பிரடிக்டபிளாக வர்றதை எப்படி இது பண்ணலாம், மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டவுட்டு தான். கரெக்டாக வந்து ஷார்ட்டாக சொல்லணுமா இல்லை பெருசாக இருந்தேன் ஆன்சர்? எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா யூ கேனாட் அவாய்ட் தட். அதனால தான் அது பேர் அன்பிரடிக்டபிள் எக்ஸ்பென்ஸ். ஓகே, என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கண்டின்ஜென்சின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாமே தவிர உன்னால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது நிறைய தடவை. அதனால தான் காலங்காலமாக என்ன சொல்லுவாங்க, சேவ் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம என்ன நினைப்போம், இப்போ எனக்கு 20,000 சம்பாதிக்கிறேன், 15,000க்குள்ளே என்னோட செலவை நான் முடிச்சுக்கிட்டேன்னா 5,000 நான் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். பட் அந்த செலவு அதுக்குள்ளே முடியாது. அதனால தான் ஏஜ் ஓல்டு டெக்னிக் என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே 5,000 நீங்கள் சேவ் பண்ணிடுங்க, உங்களுக்கு செலவு பண்ணது 15,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இப்போ என்னென்ன விஷயம்னா, நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கிரெடிட் கார்டு இருக்குது. ஆமாம், கிரெடிட் கார்டில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து செலவு பண்ணிடுறோம். எல்லாம் ரிவர்ஸில் தான் போகுது. இருந்தாலும் அந்த ஒரு இது ஆஸ்பெக்ட் வந்து இன்னும் வேலை செய்யும். அதாவது வந்து இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் இந்த பர்செப்ஷன் இருக்குமான்னு தெரியாது. பட் ஜென்ரல் விஷயம் என்ன தெரியுமா, நம்ம நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் படிச்சுட்டு வேலைக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு லேபரில் இருக்கிறவங்க நிறைய பேர். நம்மள நிறைய பேர் தான் இந்த மாதிரி இதில் மாற்றோம். ஓகே, இதே 2வது ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷனில் ஆல்ரெடி அவங்க அப்பா எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வேலையில் இருந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு வந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னா வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு பிளான் பண்ணி செலவு பண்ணுற அந்த ஹேபிட் வந்துடுது. அவங்க பசங்க வேலைக்கு போகும்போதே கரெக்டாக என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டார்டிங்லேயே நீ இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாங்க. நமக்கு அது கிடையாது. நிறைய பேரோட பேரண்ட்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு வந்து சமாளித்து ஸ்கூல் ஃபீஸ் வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ராவாக தான் வரும். இது கரெக்டு தான். இது வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா, சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்குன்ற மாதிரி நமக்கு இருக்குது. அந்த இதுலேயே வந்துட்டு இருக்கோம். நம்ம என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவன் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, உனக்கு இவ்வளோ சம்பளம் வருதுல்ல, இதுக்கு இந்த பாலிசி எடுக்கிற, இந்த ஸ்கீம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில காசு வர்ற அன்னைக்கே அது போயிடும். இன்னொன்னு அவன் கரெக்டா வந்து அவன் ஃபேமிலி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயர்த்தணும், அந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஸோ இதுல விஷயம் என்னன்னா, தேர் இஸ் நோ ரைட் வே ஆர் ராங் வே. ஒருத்தர் நீ இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அவங்களோட வழி கரெக்டு தான். ஓகே, ஒரு டிசிப்ளின் வர்றதுக்கு வேணா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இது இப்போ நீங்கள் இப்போ தான் வேலைக்கு போகிறீங்க, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப நிறைய கூட தேவையில்லை. இப்போ எல்லா பேங்க்ஸ்லேயும் அதில் சேலரி வர்ற பேங்க்ஸ்லாம் ஆர்டி வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணலாமா, ரெக்கரிங் டெபாசிட்டு. அது 1000மோ 2000மோ ஓகே. நமக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தெரிஞ்சுட்டு தான் நல்லது தான். பட் அது இல்லைன்னா கூட பேர் மினிமம் இந்த இதோட ஸ்டார்ட் பண்ணால், சப்போஸ் ஒரு 4-5 மாதம் கழிச்சு உனக்கு திடீர்னு ஏதோ ஒரு செலவு வருது, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு ரிசர்வ் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஒரே வழி. ஆன்சர் அன்பிரடிக்டபிளாக தான் போகும். ஆமாம், நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அந்த மாதிரி எந்த சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாலுமே அதுக்கேற்ற செலவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இது இப்போது லாஸ்ட் கொஸ்டினோட சேர்ந்தது தான் வருமா, இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சேர்ந்து தான் வரும். இதுவும் வந்து
மை எக்ஸ்பீரியன்ஸில் நோட் பண்ணது தான். அது சயின்ஸ் எதுவும் பிஹைண்டாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் மெயினானது நம்ம மைண்டு தான். ஓகே. என்ன பண்ணுதுன்னா, இப்போது எனக்கு இப்போ வரைக்கும் சம்பளம் வந்து 35,000 வந்துட்டு இருக்கு. அடுத்த மாதத்துலேருந்து 40 வரப்போகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த 40க்கு எனக்கு கமிட்மெண்ட் கொண்டு வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் வீட்டிலலாம் என்னோட சேலரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க தனியாக மேனேஜ் பண்ணதுக்கப்புறமா. அப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து மேரிட் அப்படின்னா ஃபைனான்ஸ் வந்து 2 பேர் சேர்ந்து மேனேஜ் பண்ணுறது பெட்டர். அதுதான் வந்து கரெக்டான அப்ரோச். ஸோ 2 பேரும் ஒர்க்கிங்னா அது இன்னும் கூட ஓகேவா இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறமா கூட தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அது எப்படி வந்து ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் அவங்க பார்த்துக்கணும், ஒய்ஃப் அக்கௌண்ட் இது பார்த்துக்கணும், 2 பேர் சேர்ந்து வந்து வீட்டு எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கணுமா, இல்லை 2 பேருக்கும் ஒன்றா போட்டு நீங்கள் செலவு பண்ணலாம். இது 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டோம். இல்லை இந்த எபிசோட டைம் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம். ஓகே. ஆனால் இப்போது இந்த சேல்ரி இந்த இதெல்லாம் போக இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்பெண்டெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க சில சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இஎம்ஐ, கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? கிரெடிட் கார்டு அது வந்து ஒரு வரம், அதே மாதிரி ஒரு சாபம் கூட. கிரெடிட் கார்டு வந்து நல்ல விஷயம் சொல்ல போனால். ஆனால் என்னென்னா அதில் வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு சோர்டு மாதிரி. கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்ல விஷயம். தப்பாக யூஸ் பண்ணோன்னா அது வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்போனன்ஷியலான பாதிப்பு கொண்டு இருக்கும். பயங்கரமாக. இப்போ நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கோம், எஸ்பிஐயோ, HDFC, ICICI, ஆக்சிஸ், எந்த பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் இருந்தாலும் உங்கள் சேலரியை பொறுத்து உனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு தருவாங்க. அது இல்லாமல் நிறைய வெளியே வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸு, அந்த கிரெடிட் கார்டு, அது இதெல்லாம் வரதான் செய்யுது. ஓகே. இப்போ விஷயம் என்னென்னா, இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்து வர கண்ட்ரியில் கிரெடிட் கார்டுக்கான சார்ஜஸ் கம்மி. ஏன்னா அவங்க வந்து எக்கனாமி வளரணும்னா மக்கள் வந்து ஸ்பெண்ட் அதிகமாக பண்ணணுன்றதுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இது யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரிலாம் போனோம்னா கிரெடிட் கார்டுக்கான சார்ஜ் ரொம்ப அதிகம். ஓகே. இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஆனுவல் ஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயும் ஆனுவல் ஃபீஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துறாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கையில் போனோம்னா சும்மா எல்லாத்தையும் போட்டு கார்டில் டக்கு 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 அதில் மாட்டிக்கிறதே அதில் தான். இப்போ உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது வந்து ரொம்ப மினிமமான ஒரு லிமிட் கொடுப்பாங்க. மேபி 60,000 இருக்கும். சேலரி ஒரு 25,000 இருக்குன்னா ஒரு 60,000 அந்த மாதிரி சேலரி எவ்வளோ வருதோ அதை பொறுத்து வந்து தருவாங்க. அதுக்கடுத்து நீ ஸ்பெண்ட் பண்ண பண்ண உனக்கு வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கிரெடிட் கார்டு செலவு பண்ணுறது. டெய்லி பண்ணுற 100-200 விஷயம் இப்போ கூட என்ன சொல்கிறது, யூபிஐலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு, அதுலேருந்து பேமெண்ட் பண்ணலாம். ஆமாம். அது பயங்கர டேஞ்சர். அது என்னன்னா வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அமௌண்ட் செலவாயிடும். இல்லை உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்க ஃபேமிலியோட இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ ஏதாவது செலவு பண்ணுற அப்படின்னா பரவாயில்ல. ஒரு பல்க் பர்ச்சேஸ் தான் வாங்குற. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு டிவி தேவைப்படுது, இல்லை ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது, கார்டில் போட்டு இஎம்ஐ மாற்றிக்கிறேன் அப்படின்னா அதுலேயும் வந்து எப்படின்னா இப்போ இந்த அமேசானில் வந்து நிறைய அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் போடுவாங்க. நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த கார்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். அப்போ என்ன ஆகும்னா உனக்கு இந்த பே பண்ணுற இந்த ப்ராசஸிங் ஃபீஸோ ஏதோ ஒன்று ஏதாவது கம்மியாகும், இந்த டிஸ்கவுண்ட் அதில் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக பிளான் பண்ணி, அதுவும் உன்னால் வந்து இஎம்ஐ போடுறேன்னா வந்து 6 மாதம் மேக்ஸிமம் 9 மாதம் அதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா அது நமக்கு லாஸ் தான். எஸ்பெஷலி ஃபோன் வாங்குகிறோம், டிவி வாங்குறோம்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வாங்கும்போது 6 months அதுக்கு மேலே வந்து இஎம்ஐ போடுறது நல்லதில்லை. இன்னொரு விஷயம், இப்போது இந்த சின்ன சின்ன விஷயத்த சொன்னல, இது மாதிரி என்ன ஆகும்னா வந்து உனக்கு நீ நார்மலாக செலவு பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவு பண்ணுறோம் கண்ணுக்கு தெரியாமல். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெயின் ஆஃப் பேயிங் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் கொஞ்சம் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஒரு சின்ன வலி இருக்குமா, ஐயோ செலவு பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரி உன் சொந்த காசு செலவு பண்ணும்போது தாண்டா தெரியும் அந்த வலி. சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நான் யூபிஐயில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கேஷ் கொடுக்கறதுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கும் தெரிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனால் கேஷை நம்ம செலவு பண்ணும்போது நிறைய செலவாகிறது நமக்கு கண்ணு கூட தெரியும், அதனால் பண்ணுறது கம்மியாகும். அதுதான் கையில் ரொக்கமாக வச்சு இப்போ ஒரு 500 ரூபா விட்ரா பண்ணிட்டு அது ஒன்று ஒன்றா செலவு பண்ணுறதுக்கும் யூபிஐயில் செலவு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி தான்.
இப்போ ஏன்னா உங்க கிரெடிட் கார்டில் நம்ம இப்போ பேமெண்ட் பண்ண மாட்டோம், அடுத்த மாதம் தான் பண்ண போகிறோம், தெரியாது. அடுத்த மாதம் பில்லு வரும்போது பயங்கரமாக தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் எல்லாரும் மறக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த பில்லிங் சைக்கிளை வந்துட்டு பார்க்க மாட்டாங்க, ப்ராப்பராக பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு 1லேருந்து 30 இருக்காது. ஒரு பேங்க்குக்கும் உங்களுக்கு கொடுத்த கார்டை பொறுத்து மாறும். சப்போஸ் இன்னைக்கு இந்த 20லேருந்து அடுத்த 20 வச்சுருப்பாங்க, இந்த 12லேருந்து அடுத்த 12 இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னன்னா இவனுக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது மந்த் எண்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மந்த் எண்டில் வந்துட்டு ஆல்ரெடி அவன் மந்த் ஸ்டார்டிங்கில் இது யூஸ் பண்ணியிருக்கான், வேறு ஏதோ விஷயம் வாங்கியிருக்கா. அப்போ மந்த் எண்டில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை யூஸ் பண்ணும்போது அது ரெண்டுமே சேர்ந்து அவனுக்கு அடுத்த மாதத்தோட பில்லே தான் வரும். இல்லை அது எப்படின்னா வந்து மந்த் எண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து 15ஆம் தேதி கார்டு 18ஆம் தேதி பில் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டில் எப்பவுமே நமக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு 50 நாள் கிரெடிட் கிடைக்கும். ஆமாம். அண்ட் இந்தியாவில் இருக்க கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான டைமுக்கு நீ பே பண்ணிட்டேன்னா எந்த சார்ஜஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து பில்லிங் சைக்கிள் வச்சுட்டேன்னா 1ஆம் தேதி ஒரு பேமெண்ட் ஸ்வைப் பண்ணேன்னா அதுக்கு எனக்கு வந்து எப்போ டைம் எவ்வளோ நான் டைம் பண்ணேன் 30ஆம் தேதி வரைக்கும் பில் பண்ண மாட்டாங்க. 30ஆம் தேதி பில் பண்ணது நாள்லேருந்து எனக்கு 20 நாள் கழித்து நான் பேமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த 1ஆம் தேதி நான் பே பண்ணுறது ஸ்வைப் பண்ணுறது அடுத்த மாதம் 20ஆம் தேதி நான் பே பண்ணேன். ஆனால் இந்த மாதம் 30ஆம் தேதி தான் நான் ஸ்வைப் பே பண்ணுறேன்னா 20ஆம் தேதி நான் பே பண்ணேன். ஆமாம். ஸோ எனக்கு அந்த இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம் எடுத்து கரெக்டாக உங்களுக்கு பில்லிங் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணோம்னா நமக்கு நிறைய இது கிடைக்கும், டியூரேஷன் கிடைக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபைனான்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஆமாம், டியூரேஷன் கிடைக்குமே தவிர அடுத்த மாதம் வந்து இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லை வந்து என்ன சொல்கிறது இந்த பேஸ் அமௌண்ட் கட்ட சொல்லி அதிலே கார்டு அது வந்து அது பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வரேன். மினிமம் அமௌண்ட், மினிமம் பேலன்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் மினிமம். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில், விழவே கூடாது. பட் இதுக்கு முதல்ல சொல்கிறேன் நான். இப்போது இந்த சொன்னல இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் மந்த்தும் நமக்கு வேறு ஏதாவது செலவு இருக்குது அப்படின்னும் போது நம்ம பார்க்காம அதெல்லாம் யோசிக்காமல் இப்படியே ஸ்வைப் பண்ணி இஎம்ஐயில் போட்டுன்னா அடுத்த மாதம் திரும்ப நான் அந்த இஎம்ஐ கட்டணும். இதே நான் கரெக்டாக டைம் பண்ணி பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதம் ஸ்வைப் பண்ணுறது அடுத்த மாதம் பில்லில் வந்து அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நான் பே பண்ணணும் அப்படின்னு வரும்போது எனக்கு அந்த 1 மந்த்து அந்த கேப் ஒன்று கிடைக்கும், ஒரு பிரீதர் ஒன்று கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு நிறைய பேருக்கு லிட்ரஸி, பிசி லிட்ரஸி இருக்குது. ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை கூகுள் ஷீட்டில் எதுலேயோ வந்து செலவு பட்ஜெட்டை வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லார்கிட்டையும் அது ஒன்று இருக்கணும். முன்னாடிலாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, மனக்கணக்கெல்லாம் அப்படியே நீ பார்த்துட்டு இங்கே இவ்வளோ கொடுக்கணும் அது பண்ணணும் சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கான அவென்யூஸ் ரொம்ப அதிகமாக போச்சு. ட்ராக் எல்லாம் போகிறதுனால இது இருக்கிறது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இந்த மினிமம் இது சொன்னோம்ல கார்டில் இது வரைக்கும் நம்ம பேசுனதுலாம் நல்ல விஷயம். அதாவது வந்து உனக்கு 50 நாள் கிரெடிட் கிடைக்குது, ஒரு பெரிய பர்ச்சேஸ் நீ பண்ணோம் அப்படின்னும் போது நல்ல விஷயம். என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கினது வந்து இந்த கிரெடிட் கார்டில் தான். அதுவும் அந்த மெதுவாக மினிமம் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, 32,500 ஒரு லேப்டாப்பு. ஓகே, அது அப்படியே இஎம்ஐயில் போட்டு வாங்கினேன். நான் வாங்கின ஃபஸ்ட்டு பெரிய பொருள் அதுதான், நான் பயங்கரமாக யூஸ் பண்ண பொருள் அதுதான். ஓகே, இந்த கிரெடிட் கார்டு இல்லைன்னா நான்லாம் அதை வாங்கியிருக்கவே மாட்டேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கும் சரி, என் ஃபேமிலிக்கும் சரி, படிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது இல்லை. மிஸ்டேக் என்னென்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை 50 டேஸ்க்குள்ளே நீ பே பண்ணிட்டேன் அந்த சைக்கிள்லேருந்து பே பண்ணா உனக்கு வந்து எதுவும் கிடையாது, சார்ஜஸ் கிடையாது. இஎம்ஐ போடும்போது 0 காஸ்ட் இஎம்ஐ சொல்லுவாங்க, பட் ப்ராசஸிங் ஃபீஸ் கண்டிப்பாக ஒன் டைம் இது இருக்கும். அந்த ஃபைனான்ஸ் ஆர் ப்ராசஸிங் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கும் 18%. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த பட்ஜெட்டில் பிளான் பண்ணோம். சொல்லாத விஷயம் என்னென்னா பில்லு வந்து வரும், அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 பில்லு வருதுன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து 400 ரூபாய் இல்லைன்னா வந்து 200 ரூபாய் அந்த மாதிரி காட்டும். நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த மாதம் எனக்கு வேணும், அதனால் நான் அந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிட்டேன்னா அவன் எதுவும் கேட்க மாட்டாங்க பேங்க்கில். மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிட்டு நான் போகிறேன்னு சொன்னேன்னா நம்ம வந்து பள்ளத்தை தோண்டி உள்ளே போய் விழுந்துக்கிறதுக்கு சமம். என்ன விஷயம்னா
நம்ம சைன் பண்ணுற அந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனில் சார்ஜஸ் வந்து எக்கச்சக்கத்துக்கு போகும். சில இதுலலாம் 30% வரைக்கும் கூட வட்டி போகும்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டான ஃபேக்ட் தெரியல, நம்பர் தெரியல, பட் வட்டி அதிகம். அண்ட் வட்டியை வந்து இப்போ நான் சொன்னேன்ல, நமக்கு 50 நாள் தராங்க. 1ஆம் தேதி நான் ஒரு பெரிய பர்ச்சேஸ் ஸ்வைப் பண்ணுறேன், 30ஆம் தேதி பில் பண்ணுறாங்க, 20ஆம் தேதி நான் கட்டணும். நான் என்ன பண்ணுறேன், மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிட்டேன்னா நான் என்ன நினைப்பேன், ஸோ அந்த 8000க்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து இந்த பில்லிங்க்கு வரைக்கும் நான் வந்து வட்டி போடுவாங்கன்னு நினைப்பேன். இல்லை, அவங்க ஸ்வைப் பண்ண நாள்ல இருந்து வட்டி போடுவாங்க. ஓகே. ஒரு டைமில் அது என்ன ஆகிடும்னா அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆட் ஆகிடும். அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆட் ஆகிட்டே இருந்து என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே இருந்து என்ன ஆகும், அதுக்கு தனியாக வட்டி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் டியூ கட்டவே கூடாது. எவ்வளோ முடியுமோ வந்து என்னால் 1000 தான் கட்ட முடியும் மாதம். 6000 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி. நம்ம கேட்கலாம், அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து இதில் நான் வரேன் நான். சரியா, முக்கியமான விஷயம் சொன்னால, இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கு, கிரெடிட் கார்டுலேருந்து கேஷ் எடுக்கிறது. ஓகே ஓகே. அது வந்து என்னன்னா வந்து அப்ரண்ட் எடுக்கும் போதே அவங்க மினிமம் சார்ஜ் ஒரு பிடிச்சிருவாங்க. அது மினிமம் சார்ஜ் % whichever is higher. ஓகே ஓகே. நீ 2000 எடுத்தாலும் சரி, 1000 எடுத்தாலும் மினிமம் சார்ஜ் 500னா 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அது மேலே தான் வரும். ஓகே. எவ்வளோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் கிரெடிட் கார்டில் கேஷ் மட்டும் எடுக்கவே கூடாது. அது எந்த ஒரு கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி தான். அப்புறம் இன்னொன்று, கார்டில் எல்லாத்துக்கும் ஆனுவல் ஃபீஸ் ஒன்று இருக்கும். கால் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது அப்படின்வாங்க. அது கிடையாதுன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஆனுவல் ஃபீஸ் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் வேற. ஆனால் அவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, அது செகண்டரி கார்டாக வாங்குறீங்கன்னா அது வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில கார்டில் இந்த பேபேக் பாயிண்ட்ஸ்லாம் தருவாங்க. இப்போ பில்லெல்லாம் யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வரும், அதை வச்சு திரும்ப ரெடீம் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் அது ஆக்சுவலி. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுற இதுவாக இருக்கணும். இப்போ நான் ஏர்டெல் பில்லுக்கு வந்து தராங்க அப்படின்னு நான் ஏர்டெல்லே வச்சு இல்லைன்னா நான் அதை வாங்கி பேசி கரெக்டு தான். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். இதில் ஆக்சுவலாக வந்து இந்த டாட்டாவில் ஒரு HDFC அண்ட் டாட்டா நியோவில் ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியோ காயின்ஸ் வரும். அந்த நியோ காயின்ஸ் வந்து நீங்கள் எங்கெல்லாம் ரெடீம் பண்ணலான்னா, இந்த டாட்டா நியோ ஆப்பில் வந்துட்டு ஏதாவது பொருள் வாங்குறதுனா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு இந்த பிக் பாஸ்கெட்டில் வந்து கிராசரி வாங்குறது இந்த மாதிரியானதுக்கு யூஸ் ஆகும். அது யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது பெட்ரோல் கார்ட்ஸு, இந்த மாதிரிலாம் டிக்கெட்டுக்குன்னு தனியாக மூவி டிக்கெட்டுக்குன்னு கார்ட்ஸ் இருக்குது. எல்லா கார்டுக்கும் கண்டிப்பா ஆனுவல் ஃபீஸ். நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றது ஃபுல்லா அந்த ஆனுவல் ஃபீஸ்ல கவர் ஆகும்னா அது வாங்குறது. ஓகே. அதே மாதிரி மந்த்லி பேமெண்ட்ஸ் போடலாம், ஒரே மாதிரி பேமெண்ட்ஸ், இன்டர்நெட் பில்லு இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரி இது போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு கார்டில் போட்டு வைக்கிறது. அதாவது இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வர கார்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கார்டு மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பிரைமரி கார்டு ஒன்று, இந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ் கார்டு ஒன்று, இந்த பெட்ரோலுக்கு அந்த மாதிரி. அதுக்கு மேலே வந்து கார்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கி வச்சா நமக்கு ஃபஸ்ட்டு இன்னொன்று மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நமக்கு ட்ராக் பண்ண கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வந்து எல்லாருமே அந்த ஒரு சேலரியை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறான். ஆமாம். HDFCயோட அசம்ஷன் என்னவா இருக்கும், இவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ கட்ட முடியும்னு சொல்லிட்டு கொடுப்பான். ICICIயோட அசம்ஷன் அதுதான் இருக்கும். ICICIக்கு தெரியாது இவர் இன்னொரு கார்டு யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. சரியா, 3 கார்டு சேர்த்து பார்த்தா அவங்களோட அசம்ஷன் படி பார்த்தா உங்களுக்கு 3 மடங்கு சம்பளம் இருக்கிற மாதிரியான ஒரு அசம்ஷனில் அவங்க அந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு கார்டில் செலவு பண்ணுறதுக்கு 3க்கு ஸ்பில் பண்ணி செலவு பண்ணலாமே தவிர 3க்கு தனித்தனியாக பண்ண முடியாது. இது வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து கிரெடிட் கார்டை பற்றின விஷயம். அடுத்தடுத்து பேசும்போது கிரெடிட் கார்டை பற்றி வேறு ஏதாவது கிடைச்சுன்னா நான் சொல்கிறேன். நான் சில சமயம் லோன் அகேன்ஸ்ட் கிரெடிட் கார்டு தருவாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அது தெரியாது, லோன், இன்ஸ்டால் லோன் சொல்லிட்டு அது வந்து கேட்கும் போது அவங்க தரமாட்டாங்க. எப்பயாவது ஆஃபர் இருக்கு அப்படின்னு தரும்போது அதுலேயும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது வந்து உன்னோட லிமிட்டை பிளாக் பண்ணிட்டு தான் அந்த கார்டு தருவாங்க, அந்த அமௌண்ட் தருவாங்க. உன் லிமிட்டை வந்து நீ கண்டிப்பாக நீ வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க அப்படின்னா அது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதையும் வந்து இது மாதிரி பெரிய பர்ச்சேஸ்க்கு எதுக்காக ஒரு இது பண்ணணும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வீட்டில் உடஞ்சிருச்சு வாங்கணும் அப்படின்னும் போது கார்டு ஸ்வைப் பண்ணி அது EMI போட்டு வாங்கினா அகேன்ஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வருது. இதே
நான் அந்த அமௌண்ட் அப்படியே அந்த இன்ஸ்டா லோனோ அந்த மாதிரி கார்டு ஃபோனில் வரதுல எடுத்துட்டு அதில் வாங்கினா எனக்கு எவ்வளோ வருது. சில சமயம் அதில் வாங்கும்போது உனக்கு சார்ஜஸ் கம்மியாக இருக்கலாம், ப்ராசஸிங் ஃபீஸ் அது பெருசாக இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று நீ கேஷாக கொடுத்து வாங்குற அப்படின்னும் போது கடையில் கொஞ்சம் அடித்து பேசி நீ வாங்க முடியலாம். அப்படி இருக்கும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து சரி இது பெனிஃபிட்டாக இருக்குன்னா இது போகலாம். இதுதான் அந்த கேஷ் எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி கார்டில் கேஷ் எடுக்கிறது இட்ஸ் நோ. இது நான் கடைசியாக தான் சொல்லலான்னு இருந்தேன், பட் இருந்தாலும் இப்போ இந்த பாயிண்ட் கவர் பண்ண சொல்கிறேன். இப்போ திடீர்னு எமர்ஜென்சி வந்துடுச்சு, நம்ம மெடிக்கல் எமர்ஜென்சி எஸ்பெஷலி வந்துடுச்சு, என்ன பண்ணுறது கேட்டால் இது பர்சனல் ஃபைனான்ஸோட 101 அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக 3 விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. அதில் நான் இந்த 3 கூட ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாலும் தெரியல, பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை அப்படி நான் ஷேர் பண்ணுறேன். 1 3 மாதத்துக்கான 3 to 6 மாதத்துக்கான ரிசர்வ். ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா நம்ம வாங்குறதெல்லாம் அப்படி இப்படி செலவு போயிருக்கு. ஓகே ஓகே இது இந்த விஷயத்த இதில் பேசியிருந்தாங்க, பர்சனல் ஃபினான்ஸ் எபிசோடில் WSRல பேசியிருந்தாங்க. இருந்தாலும் சொல்கிறது நம்ம சொல்லலாம். அது அப்படின்ட்டு அன்றைக்கே பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுதோ இன்க்ளூடிங் EMI சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபோன் பில் அதெல்லாம் சேர்த்து அந்த செலவோட 3 மாதம் இல்லை 6 மாதத்தோட அமௌண்ட்டு ஷார்ட் டர்மாக டப்புன்னு எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வேணும். ஓகே. 2வது டேர்ம் இன்சூரன்ஸு. இந்த இன்சூரன்ஸில் நம்ம கிட்ட நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாலே ஃபஸ்ட்டு போகிறது இன்சூரன்ஸ் தான். ஆமாம், அது தனி டாபிக் எடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா ஊரில் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, தம்பி ஒரு இன்சூரன்ஸ் போட்டுடலாமே, இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு கமிஷனுக்காக போடுறாங்க. இதில் தான் இப்போ ஏஜென்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு. டேர்ம் இன்சூரன்ஸில் உனக்கு பெனிஃபிட் எதுவும் என்டோன்மெண்ட் இன்சூரன்ஸ்னு சொல்கிறதுல உனக்கு நீ 10 வருஷம் கட்டினா உனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் அது கிடையாது. அது ஒன்லி ஃபார் டெத் அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் டெத் அந்த பெனிஃபிட் மட்டும். ஓகே. டேர்ம் இன்சூரன்ஸோடைய பணம் ப்ரீமியம் ரொம்ப கம்மி. பாலிசி கட்டுறது என்டோன்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஒரு மினிமம் ஒரு 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாலிசி எடுக்கிறதுக்கு என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுப்ப, எவ்வளோ தேவைப்படும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பாலிசி எடுக்கணுன்றாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு இல்லைன்னா கூட இப்போ இன்னொன்று இது எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகும். ஆமாம், ஏஜை பொறுத்து. ஆமாம். அது 3வது தான் முக்கியமான விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸு. இதில் என்ன விஷயம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸும் அகேன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ ப்ரீமியம் கம்மியாகும். இன்னொன்று நீ எடுத்துட்டு யூஸே பண்ணலைன்னா கூட அடுத்தடுத்து வர டைமில் உனக்கு போனஸ் கிடைக்கும் ப்ரீமியம். இல்லை, அது அந்த மாதிரி இருக்கிறதுல எடுத்தால் தானே அந்த மாதிரி இருக்கும், இல்லை எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? எல்லா ப்ரீமியம் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம பார்த்து எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நிறைய பேர் ஆஃபீஸில் போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. கம்மி சேலரி இருந்துச்சுன்னா ESIல கவர் ஆகும். கொஞ்சம் அதிகமாக சேலரினா ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, மெடிக்கல் தருவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது போதும்னு நினைச்சிட்டு பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வேலையை விட்டு நின்னா நாளையிலேருந்து கவர் ஆகும். ஆமாம், அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிபெண்டன்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு போடுறீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்க்கு கவர் பண்ண மாட்டாங்க இன்சூரன்ஸ். அது வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. உடனே கவர் ஆகணும்னா உங்களுக்கு என்ன ஆகணும், ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாக வரும். பெஸ்ட் வெளியானதுன்னா முன்னாடியே எடுத்துட்டு கம்மி ப்ரீமியம் இருக்கும்போது எடுத்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு வெயிட்டிங் பீரியட் வந்தால் போதும். ஓகே. அது மாதிரி ஒரு இது எடுத்து வச்சிட்டோம்னா இந்த ஹெல்த் ரிலேட்டடான எமர்ஜென்சி வந்துச்சுன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 5000-10,000 வந்துச்சுன்னா நம்ம சமாளிச்சலாம். 40,000 அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுறது? அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது எவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. மெயினாக நீங்கள் இப்போ ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, வீட்டு பக்கத்தில் ஆக்சசிபிலிட்டி இருக்கிற டாக்டர்ஸ் பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சூரன்ஸ் லிஸ்ட்டில் போயிட்டு
எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதுக்குலையும் ஏன்னா நமக்கு எடுத்துட்டதுக்கு அப்புறமா கிரிட்டிக்கலான டைமில் அந்த டைமில் இது கவர் பண்ண மாட்டோம், இது பிரச்சனையாகும், இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால பெஸ்ட்டு ரிசர்ச் என்னன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இன்சூரன்ஸ் டெஸ்கில் போய் கேட்கறது தான். ஓகே, அண்ட் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, ஒரு ஃபால் பேக்கு. அண்ட் ஒரு இது கேள்விப்பட்டேன், நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, காம்பவுண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்க, நீ வேலையை விட்டு போனதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் வந்து பர்சனல் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணதில்லை, பட் நான் ஒரு சில ரீல் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ அந்த வெண்டர் இருப்பாங்கல்ல, அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் இருப்பாங்கல்ல, ஸோ நான் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு என்ன நம்ம ப்ரீமியம் வந்து டைரெக்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ என்னன்னா இப்போ வந்து மொபைல் நம்பர் போர்ட் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் போர்ட் பண்ணலாம். முன்னாடி தனித்தனியாக இருக்கலாம். இப்போ வந்து இப்போ நீ இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வச்சுருக்க, உனக்கு செட் ஆகலை, நீ வேறு எதுக்கு மாற்றுறேன்னா நான் சொன்னல இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கவர் பண்ணணும், வெயிட்டிங் பீரியட்னு சொல்லிட்டு நீ ஆல்ரெடி 3 வருஷம் பே பண்ணிட்டேன். இப்போ புதுசாக போயிட்டு இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பாலிசி அப்படியே போர்ட் பண்ணிக்கலாம் நீ வேறு இல்லை. ஓகே, பாலிசி பஜார் அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் போய் ரிசர்ச் பர்பஸ்க்காக நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஒரு தடவை நம்பர் கொடுத்துட்டா அவனுக்கு விடாமல் அடிச்சுட்டு இருப்பானுங்க, வருஷ கணக்கு அடிச்சுட்டு இருப்பானுங்க. முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன், நம்பர் வந்து மாற்றி போட்டு கொடுத்து பண்ணுவேன் செக் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியல, ஓடிபி கேட்குது செக் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து அது சொன்னால அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த 3 விஷயம் வேணும். ஒரு 3 to 6 months ரிசர்வ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். இது போட்டுட்ட இதுக்கான ப்ரீமியமுக்கான வழியை நீ செட் பண்ணி வச்சுட்ட உன்னோட அந்த எக்ஸல் ஷீட்டில் பட்ஜெட்லேயோ இதுக்கான ப்ரீமியம் கட்ட போகிறத செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது வேறு மினிமம் பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் வேலையில் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு இதில் இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து லைஃப் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து 3 to 6 months ரிசர்வ். டேர்ம் இன்சூரன்ஸில் அகேன் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், டேர்ம் இன்சூரன்ஸ்லையும் இதுவும் சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து எந்த கம்பெனியில் ஒழுங்காக கிளைம் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குன்னு பார்த்து பண்ணணும். எல்ஐசி வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஓகே, டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்தால் ஓகே. மற்ற கம்பெனிஸில் வந்து அதான் நிறைய இருக்குல்ல, எக்கச்சக்கத்துக்கு யார் ரொம்ப அட்ராக்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் அதுலேயும் வந்து அவங்களுடைய பேமெண்ட் எவ்வளோ பே அவுட் ரேஷியோ யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்களோ அவங்க பார்த்து பண்ணுங்க. சொந்தக்காரங்க இருப்பாங்க, இந்த மாப்பிள்ள இது போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசைக்காக போடுறோன்னு சொல்லிட்டு போடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நம்ம மாதம் போகிறதே ஒரு அமௌண்ட்டு தான், அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸு மெயின். என்டோன்மெண்ட் இன்சூரன்ஸ்ன்றது வந்து அது தனி. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து என்ன ஆகுனா ஆட் ஆன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸில் ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டு, கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டு, டிசேபிலிட்டி பெனிஃபிட், பர்மனன்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட், அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன ஆகுனா ஒரு சில அந்த ஆட் ஆன்ஸ்க்குலாம் ரொம்ப சின்ன சின்ன ப்ரீமியம் அமௌண்ட் தான் ஆட் ஆகும். லைக் 20 ரூபா 30 ரூபா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகே, அது எடுத்து என்ன ஆகுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சு, இப்போ அவங்களால வேலை செய்ய முடியாதுன்னா அதை போட்டு உன்னுடைய 50 லட்சத்துக்கு போட்டாங்கன்னா 50 லட்சத்துக்கு கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஓகே, நீ கேட்டல அந்த அன்பிரடிக்டபிள் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இந்த இதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து அன்பிரடிக்டபிள் எக்ஸ்பென்ஸும் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கிற பெரிய எக்ஸ்பென்ஸு, அதிகமாக வரக்கூடிய எக்ஸ்பென்ஸு ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று வந்து எஜுகேஷன். இது 2 தான். அதுக்கு அடுத்தபடியாக இந்த வீடு மாறுறது அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்பென்ஸ் இந்த கல்யாணம், காது குத்து, முறை செய்யறது, இதெல்லாம் யார் இதெல்லாம் இன்வென்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த 2 விஷயத்துக்கு அதுக்கு மொழி வைக்கிறதுக்குலாம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப கை கடிக்காமல் தவிர்க்கலாம். இது வரைக்கும் ஓகே. ஓகேண்ணா, இப்போ இந்த பர்சனல் ஃபினான்ஸில் நம்ம வந்து சேவ் பண்ணுறதை விட ஸ்பெண்ட் எப்படி பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல,
நம்ம பேசுனதுலேயே வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எமோஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, இல்லை வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டிலே கார் வாங்குறீங்க அப்படின்றப்போ அது நமக்கு எமோஷ்னலான ஒரு இது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில எமோஷ்னல் ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம தவிர்த்துட்டோன்னா அது நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸில் தான் வருன்றது தானே. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படின்ட்டு. ஸோ எமோஷ்னல் ஸ்பெண்டிங்கே இருக்கக்கூடாதா? இல்லை இல்லாமல் இருக்க முடியாது. எமோஷனல் ஸ்பெண்டிங் இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம மனுஷங்க தானே. ஸோ இப்போ இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருந்தார்ல, அது வந்து அப்புறம் இந்த அரவிந்த் சாமி இன்டர்வியூவில் சொன்னதுக்கப்புறம் ஆளாளுக்கு அது எல்லாரும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த புக் படிச்சிருக்கேன். ஆனால் அதில் பாட்டம் லைன் என்ன தெரியுமா, சைக்காலஜி ஆஃப் மணின்றது ஃபைனான்ஸ் இஸ் அபவுட் டிசிப்ளின் அண்ட் எமோஷன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய வந்து ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு, இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய ஆளாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இது ஒரு எமோஷன், சிம்பிள் எமோஷன்ஸ்க்கு வந்தாது. அதனால ஒரு இன்னொரு புக் இருக்குது, ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆர்ட்னு சொல்றது என்னன்னா, இட்ஸ் நாட் அ சயின்ஸ். சயின்ஸ்னா வந்து ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணி இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் சொல்றது. பட் இது ஆர்ட் அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு வந்து வேரி ஆகும். இப்போ சில பேர் பார்த்தோன்னா திடீர்னு பணக்காரனானோம்னா நிறைய பொருள் வாங்குவாங்க, ஷோ ஆஃப் பண்ணுவாங்க, லைக் ஐஃபோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார் நல்ல பிராண்டட் கார்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு. அது என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து சின்ன வயசில் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க வந்து டிஸ்மிசிவாக பார்த்தாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து பணத்தை வந்து வெளியே காட்டணும்னு நினைப்பாங்க. ஓகே, அது சொன்னால நம்ம பணக்காரங்கன்னா வந்து மரியாதை வேணும்னா அவங்க பணம் வந்து நம்ம உடம்புல தெரியணும், அந்த மாதிரி வந்து இதுறாங்க. ஸோ எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பெண்டிங் இது. இதில் வந்து நம்ம சேஃபாக அப்ளை பண்ணுறதுக்கு விஷயம் என்னென்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி கையில் கேஷாக கொடுத்து செலவு பண்ணும்போது என்ன ஒன்றா வந்து அந்த செலவு பண்ணுற இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டோம், அந்த மாதிரி வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம இது பண்ணி காட்டணுன்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைக்கிற மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். இது வந்து நோ புக் ஆர் நோ யூடியூப் வீடியோ கேன் டீச்சர்ஸ். எனக்கு இப்போ வந்து ஒரு கார் வாங்குகிறோம், கார் ஒரு பெரிய டாபிக். ஓகே, ஒரு வண்டியோ காரோ வாங்குகிறோம். நான் வந்து புது காரு ஹை எண்டு டாப் எண்டு மாடல் ஒன்று வாங்கினோம். இல்லை என்னோட ஃபேமிலி தேவைக்கு என்ன கார் தேவையோ அது மட்டும் வாங்கலாம். ஒரு புது கார் டாப் எண்ட் மாடல் 15 லட்சம் வருது எனக்கு. பட் என் ஃபேமிலி டிமாண்ட்ஸுக்கு அதிகமாக நாங்கள் வந்து அவுட்டோர் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் போகிறதில்ல. ஓகே, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைக் இருக்குது, வீக்கெண்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சின்ன சின்ன ட்ரிப்பு அக்கேஷனலாக எப்படியாவது வெளியே போகிறதுக்கு தான் எனக்கு ஒரு கார் தேவைன்னா, ஐ டோன்ட் நீட் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு சூப்பரான காரு எனக்கு தேவை கிடையாது. ஆமாம். ஆனால் வந்து சொந்தக்காரங்களாம் இவன் வந்து இந்த கார் வச்சுருக்கான், இப்போ நீ வந்து கியா வச்சுருக்கியா, அப்போ நான் வந்து எம்ஜி வாங்குறேன் பாரு, நான் வந்து ஹுண்டாய் வாங்குறேன், அவன் வந்து 5 சீட்டர் வச்சுருக்கான், அப்போ நான் 7 சீட்டர் வாங்குறேன். ஓகே, இந்த இது வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, நமக்கு இந்த என்ன சொல்கிறது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தான். என்னோட ஃபேமிலிக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு இது ஓகே. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து கார் வாங்க போகும்போது நிறைய அந்த ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், அவுட் ஆஃப் டாபிக் போய்க்கலாம். இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருக்கீங்க. ரொம்ப யங்க இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸ் கார் வாங்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா கார் வந்து ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட்டு. இன்றைக்கி நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா நாளைக்கு அதுக்கு வேல்யூ வந்து குறைஞ்சிடும், 10% அதில் விற்கிறத விற்றா இது பண்ண முடியாது. இந்த விற்றா பண்ண முடியாதுன்ற கான்செப்டே தப்பு. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது அது நம்ம யூஸுக்கு ஜென்ரேஷனாக நம்ம வந்துட்டு ஒரு அடுத்த லெவல் போகிறோம், யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வாங்குறோம்னா அங்கே நீங்கள் இது விற்றா வந்து வேல்யூ வராது அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு மோசமான ஒரு என் தேவைக்கு என்னென்னா நான் விற்கிறதுக்காக வாங்கலை. ஆமாம், ஓகே, என்னோட யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் அது மெயின். இது மாதிரி அசெட் கிடையாது, ஏதோ ஜொல்லோ ஏதோ நம்ம வந்து இதாகுமேன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கார் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஊபருக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு பாருங்கள், அந்த காருக்கான எக்ஸ்பென்ஸை போட்டு பாருங்கள். இது வந்து வரவு செலவு கணக்கு, இது சயின்ஸ். ஒரு காரோட வேல்யூ என்ன, ஒரு வருஷத்துக்கு நான் பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறேன், ஒரு வருஷத்துக்கு நான் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறேன்,
ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ எவ்வளோ ஆகும், ஒரு வருஷம் நான் ஊபரில் போனேன்னா ஊபரில் எவ்வளோ செலவாகும், ஓலா ஊபர்லன்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணேன்னா அஃப்கோர்ஸ் ஓலா ஊபர் தான் கம்மியாக இருக்கும். கரெக்ட், அது ஓன் பண்ணுறதுல மெயின்டைன் அது என்னவோ கரெக்டு தான். ஆனால் அந்த கன்வீனியன்ட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ராத்திரி 1 மணி 12 மணிக்கு ஏதோ எமர்ஜென்சி நமக்கு வந்து இப்போது கிளம்பி போகணும், காரு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல கார் இல்லாமல் நான் ஓலாவோ ஊபரை புக் பண்ணிவிட்டு அதில் வந்து அவனுக்கு நம்ம அவன் நெகோசியேஷனில் நம்ம உட்காந்து மாட்டிக்கிட்டு இது பண்ணுறதுக்கு சொந்தமாக வச்சுக்கிறது பெட்டர்னு தான் தோணும். அது எமர்ஜென்சின்றது இல்லாமல் கன்வீனியன்ஸ் ஃபேக்டர். இப்போ வந்து நினச்ச நேரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். குழந்தை வச்சுருக்கோன்னு வச்சுருக்கான் ஒரு கிளினிக் கூப்பிட்டு போகிறேன், குழந்தைக்கு தேவையான ஐட்டம்ஸும் உங்கள் காரில் உன்னுடைய இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அது கொடுக்கும். ஒரு வண்டி புக் பண்ணிட்டு ஃபேமிலியோட வெளியே போகிறோம், நம்மளோட கன்வீனியன்ஸை போகிறதுக்கான ஒரு இது இருக்கும். இது நிறைய ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சஸ் சொல்கிறது கேட்டுப்பாரு. அவங்க வேற வீடியோவில் பார்த்தோன்னா எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் காருன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது கார் வாங்குறது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஓகே, அவங்களுக்கு அது செலவாக தான் படும். ஆனால் நம்மள மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து வந்துட்டு நமக்கு காரு அப்படின்றது இப்போ கார் எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் நான் சொல்லலை. உங்கள் வருமானம் அந்த அளவுக்கு இருக்கு, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கார் வந்து ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. ஆமாம், ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று காரில் போகும்போது இன்னொரு விஷயம் இருக்குன்னா என்ன, யூஸ்டு கார் வாங்கலாமா இல்லை புது கார் வாங்கலாமா? அகெயின் நம்ம விஷயத்தை பொறுத்து. புது கார் வாங்கணும்னா ஒரு 3 to 4 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம நிறைய செலவு இல்லை. இந்த விஷயம்லாம் இருக்குது. ஒரு பழைய கார் வாங்குகிறோம் அப்படின்னா அது பண்ண வேண்டியது இருக்குது. பழைய காரே உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே இருக்க காரு ஒரு நல்ல ரேட்டுக்கு வருது அப்படின்றது நல்லது. ஃபைனான்ஷியல் இதில் பார்த்தோம்னா கார் டெப்ரிஷியேட்டிங் தான். இன்னைக்கு 10 லட்சத்து வாங்குற காரு உடனே விற்றாலுமே வந்து 10 லட்சத்துக்கு போகாது. ஏன்னா 8 லட்சம் 9 லட்சம் போகலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பழைய காரு ரொம்ப பழசாக இல்லாமல் எடுத்தால் நமக்கு வந்து அது ஓகே, என்னோட ஃபேமிலி யூசேஜ்க்கு இது ஓகே, எனக்கு இந்த வண்டி சைஸ் போதும். இந்த இது விஷயம்லாம் பார்க்கலாம், எக்கனாமி பார்க்கலாம், ஃபியூவல் எக்கனாமி பார்க்கலாம், ரீசேல் வேல்யூ பார்க்கணும். அந்த அளவுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நாம் வந்து எப்படியும் 5-6 வருஷம் வேலை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க கார் வாங்கி 3 வருஷம் வச்சுட்டு மாற்றிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரீசேல் வேல்யூ பெருசாக இருக்கலாம். நம்ம ஒரு 5-6 வருஷம் வச்சுட்டு போகிறோம்னு போது அந்த டைமுக்கு ரீசேல் வேல்யூ வரும்போது கார் டெப்ரிஷியேட் ஆகி ரொம்ப கம்மியாக தான் வரும். எந்த பிராண்ட் வாங்கலாம். ஸ்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எங்கே நல்லா இருக்குது இதை பார்க்கலாம். பட் சர்வீஸ் எங்கே இதுக்கு வந்து நமக்கு கன்வீனியன்ட்டாக சர்வீஸ் கிடைக்குது அதெல்லாம் பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சுசுக்கி வண்டி இருக்குல்ல, மாருதி சுசுக்கி, அது பில்டு குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இதுவாக இல்லைன்னா கூட அதுக்கு கூட என்ன சொல்கிறது ரொம்ப காம்ப்ரமைஸாகவும் இருக்காது. ஒரு சில மாடல் ரொம்ப மோசமாக இருக்கும், பட் அந்த டிசைர் அந்த மாதிரி வண்டிலாம் அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸாகவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதில் நம்ம பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை யோசிக்கலாம். இப்போ எதுக்கு நான் கார் பற்றி சொன்னேன்னா மெயினாக அந்த பர்செப்ஷன் இருக்குல்ல, அடுத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வாங்குறது. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்துக்கு வரும்போது அது கார்லாம் ஒன் ஆஃப் த இது. ப்ளஸ் இன்னொன்று ஒரு விஷயம் வந்து உனக்கு கண்டிப்பாக வேணுமா இல்லை வெயிட் பண்ண போகணுமா, மைண்டு கேம் விளாடும். திடீர்னு ஒரு ஆஃபர் வருதுன்னு ஏன் இவ்வளோ நாள் நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்த ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் அவனுக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு ஆசை, வீடியோ கேப்பபிலிட்டியோட மாதிரி ஒரு கேமரா வாங்கணும்னு ஆசை. ஓகே, திடீர்னு அமேசான் வந்து சேலில் போடுறாங்க அந்த கேமரா. இவ்வளோ கம்மி நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ நாள் ட்ராக் பண்ணிட்டு வந்துடுச்சு. இவ்வளோ கம்மியாக வந்துடுச்சு, நான் வாங்கணுமே. என்கிட்ட என் கார்டில் பேலன்ஸும் இருக்கு. என்ன விஷயம்னா இவ்வளோ நாள் அது பார்த்ததுனால அது இதுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா அதிகமாக பார்த்து இப்போ 5000 ரூபா கம்மியாக இருக்குன்றதுனால எனக்கு இப்போ வாங்கணுன்ற அர்ஜி வருது. நான் ஃபஸ்ட்டே இந்த வேலைக்கு பார்த்துருந்தேன்னா நான் அவ்வளோ வேலை கொடுத்து அந்த கேமரா நான் வாங்க மாட்டேன். ஓகே, இதுக்கு அந்த காதல் படத்தில் எஸ்பிபி சொல்லுவாரோ, ஆத்திரமும் அழுகியோ கொஞ்சம் வந்து பண்ணி சொல்லிட்டு ஒரு 5 நாள் இல்லை 3 நாள் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அந்த 3 நாள் கழிச்சு அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருந்துச்சுன்னா
அப்போ வாங்குறதுல வந்து ஒரு ஒர்த் இருக்குது. இல்லை வாங்குறது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் யூட்டிலிட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வேணுமா இல்லை அது நைஸ் டு ஹேவா அப்படின்றது இருக்குது. இல்லை இப்போது என்னோடய சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது இப்போது லேப்டாப் வாங்குறதுனா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா நார்மலாக அவனுக்கு என்னென்ன தேவை இருக்குன்றதை ஃபஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வேணும். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிசி பில் பண்ணுறது பெட்டரா, இல்லை ஒரு மேக் வாங்குறது பெட்டரா, மேக் லேப்டாப்பே வாங்குறது பெட்டரா, இல்லை வேறு ஏதாவது விண்டோஸ் லேப்டாப் வாங்குறது பெட்டரான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன யோசிச்சானா, நான் வந்து மேக் லேப்டாப் வாங்குறது பெட்டர்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இது பண்ணுறேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணுறேன், எல்லாமே இது பண்ணுறேன். ஸோ 2வது டே அவன் அந்த ஒரு வருஷத்துக்கு அது எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு அது பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? இதே வந்துட்டு இப்போ ஒருத்தன் வந்து லேப்டாப் வந்து காலேஜ் போகும்போது ஒருத்தன் லேப்டாப் வாங்குறான். காலேஜ் போகிறவனுக்கு பெருசாக என்ன தேவைப்படும், ப்ரெசன்டேஷனுக்கு, இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறதுக்கு க்ரோம் புக்கே எனஃப் தான். சரி, உனக்கு நீ லேப்டாப்பாக தான் வேணும்னா நீ லேப்டாப் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நீ வாங்கலாம். நீ அப்போவே வந்துட்டு மேக் புக்கு தான் எனக்கு வேணும்ன்ட்டு நீ அப்போ ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு தப்பான ஸ்பெண்டிங். ஸோ அது 2வது டே வந்துட்டு உனக்கு அந்த அளவுக்கு நீ யூட்டிலைஸும் பண்ண போகிறது கிடையாதுன்றப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் மேக் புக் நியோ விட்டுருக்காங்க. புனே டாக்ஸ் சேனல் வந்து ஒரு டெக் சேனலாக மாறுது. மேக் புக் நியோ வந்து பார்த்தோன்னா வந்து iPhone 16 போன ஜென்ரேஷன் ஐஃபோனில் இருக்க சிப் எடுத்து அவங்க லேப்டாப்பாகவே விட்டுருக்கேன். ஆனால் அது நல்லா இருக்குன்றாங்க. ஒரு ஸ்டூடெண்டோட ரிசர்ச்க்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு, நார்மலாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஏன்னா அதில் போட்டு வீடியோ எடிட்டிங் அது மாதிரிலாம் பண்ண போகிறது பண்ணாலும் தாங்கும் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து ஃபோனில் தான் இப்போ பெருசாக எடிட்டிங்லாம் நம்மளால பண்ண முடியல. அப்படி எனக்கு கேப்பபிலிட்டிஸையும் அதில் சேர்த்தே வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ வருது நம்ம ஊரில்? 60,000 நினைக்கிறேன். 60,000 மாடலில் பேக்லிட் கீபோர்ட் கிடையாது. ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா பேக்லிட் கீபோர்டு வரும். ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போட்டோம்னா கம்மியாகவே வரும். மேக் இப்போ விண்டோஸ் லேப்டாப் இருக்கிற பெரிய சேலஞ்சாக தான். நீ எங்கேயோ போய்ட்டு இருக்கோம். அதுக்கேன்னு சொன்னல, நம்ம யூஸ்க்கு என்ன வேணுமோ அதுதான். பிசி பில்ட் பண்ணுன்றவங்க நீ டெஸ்கில் உட்காந்து வேலை செய்ய போற, நீ அதிகமாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படின்னா, ப்ளஸ் வந்து சஸ்டைனபிலிட்டி, நான் வந்து இதை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே. நீ வாங்கும் போதே கொஞ்சம் நல்ல மதர் போர்டு வச்சு வாங்கிட்டேன்னா நீ நெக்ஸ்ட்டு இப்போ ரேம் எக்ஸ்ட்ரா போடுறதா போட்டுக்கலாம், ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராசஸரே மாற்றினா கூட மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பிசி ஓகே. இல்லை எனக்கு வந்து லேப்டாப் ஆஃபீஸ் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு மற்றதுக்கெலாம் தேவைன்னா ஒரு லைட் வெயிட் லேப்டாப். அப்போ உங்களுக்கு கேமிங் லேப்டாப் தேவையில்லை. நீ சைடில் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிற, எனக்கு அதை எடிட் பண்ணுறதுக்கு வேணும்னா வந்து கொஞ்சம் ஹெவி லேப்டாப் தேவைப்படும். அகெயின் அதுக்கான பெனிஃபிட் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒர்த்தான பொருள், ஒர்த்தான பெனிஃபிட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பெனிஃபிட்டு நான் மணி வைஸ் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இவ்வளோ கேம்ஸ் ஆடுவேன், இவ்வளோ எடிட் பண்ணுவேன், அது மூலமாக எனக்கு ஸ்கில்ஸ் வந்துடும், கற்றுப்பேன், நான் கோடிங் கற்றுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேப்டாப் இருக்குன்னா, ஒரு லேப்டாப்பை 2 வருஷம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 2 வருஷத்துக்கு இந்த வேல்யூ ஒர்த்தா அப்படின்னு பார்த்து வாங்கணும். எல்லா எக்ஸ்போஸுமே அதுதான். ஸ்பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் தான். தேர் இஸ் நோ சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பெண்டிங். ஓகே, ஒரு விஷயத்த ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது வந்து அந்த பிஹேவியரை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, அதுதான் ஃபைனான்ஸில். இது எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா, காமர்ஸ் கிராஜுவேட்டாக அந்த ஃபைனான்ஸ் தான் படித்தேன். ஃபைனான்ஸில் வந்து எப்படி ஃபைனான்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி அக்கௌண்டிங் பண்ணுவாங்க, எப்படி வந்து கேபிட்டல் பில்ட் பண்ணுவாங்க, என்ன இதெல்லாம் சொல்லி தருவாங்க. தவிர இந்த ஆஸ்பெக்டை எந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொல்லி தர மாட்டாங்க. இது வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் கான்செப்டில் கூட தேரிலாம் சொல்லும் போது அஸ்யூமிங் த கன்சியூமர் இஸ் ரேஷனல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த கன்சியூமர் தான் அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறான் அப்படின்றதுக்கு தான் சொல்லுவாங்க. தவிர கன்சியூமராக நீ இதை தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை டெம்ப் பண்ணி செலவு பண்ண வைக்கிறதுக்கு தான் எல்லா கம்பெனிஸும் வந்து போட்டி போடுறாங்க. நம்மளுடைய அட்டென்ஷனுக்கு யாரு பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம் அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. அதான் எனக்கு கண்டிப்பாக வேணுமா இந்த செலவு, இந்த ஸ்பெண்டிங் இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச பேரண்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இதுக்கு இதாக இருக்கும்.
பெருசாக அது தெரியாது. ஏன்னா அது அவங்க வந்து பார்த்தே வளர்ந்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கும். இப்போ நம்மளே கூட வந்து வீண் செலவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல கான்சியஸாக இருப்போம். ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்கணுன்றதுல தேவை இருந்தால் வாங்க போகிறோம் அப்படின்னு இது இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு இதில் வந்து என்னன்னா, மணி மட்டும் பார்த்து செலவு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இந்த பொருள் வாங்க போறேன், எனக்கு எப்பவுமே வந்து நான் காஸ்ட் கான்சியஸாகவே இருந்து நான் 50 ரூபாயில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பூட்ஸ் தியரி சொல்லுவாங்க, ஷூ தியரி சர்ச் பண்ணுவேன், எக்ஸாக்டாக தெரியல. நான் எது சொல்றேன், இப்போ பனி இருக்க இடத்துலலாம் அந்த ஏரியாவில் சொன்னது, உனக்கு வந்து ஒரு $100 கொடுத்து என்ன பண்ற, உனக்கு வந்து ஒரு பூட்ஸ் வாங்குறேன், ரொம்ப விலை அதிகம், உனக்கு அதே பூட்ஸ் வந்து $20 கிடைக்குது. ஓகே, நீ காஸ்ட் பார்த்து $20 கொடுத்து வாங்கினா அது ரொம்ப எவ்வளோ நாள் உழைக்கும்னு பார்க்கணும். நான் இங்கே வந்து குவாலிட்டி வந்து காசோட தொடர்பு படுத்தலை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் $100 கொடுத்து வாங்குற ஷூ வந்து பல வருஷத்துக்கு வந்து அது உழைக்குது. இதே நான் $20 $30 கொடுத்து வாங்குறது என்ன, அது ஒரு வருஷத்துல கிழிஞ்சிருது, இல்லை வேற இருக்குது. அப்போ நான் என்ன எக்ஸ்ட்ரா வாங்குறேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு $100 பூட்ஸ் வாங்கணும் ஒருத்தவன், அதே $100 அதே பூட்ஸ் தான் அப்படியே வச்சிருக்கான். ஆனால் $30 $20 வாங்கினவன் 4-5 பூட்ஸ் மாற்றிட்டான். அப்போ என்ன ஆகுது, நான் அதோட அதிகமாக செலவு பண்ணுறேன். ஒரு சில இடத்துக்கு நமக்கு கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம நேராக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் $20 ஆகுது, நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் $25 ஆகுது. ஓகே, நான் அப்போ நேராக போய் வாங்கிட்டு வந்தால் எனக்கு $5 சேவ் தானே, பெனிஃபிட் தானே. இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது அது இருக்குது. இதே $20 இருக்கிறது $5 எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நீ வந்து பண்ற. இதே ஒரு பொருள் $2000 கடைக்கு போவாங்கன்னா $2000, ஸ்விக்கியில் வந்து $2005 கட்டுது. அப்போ நீ போய் வாங்கிட்டு வருவியா இல்லை இதுலேயே இதுலேயே தான் பண்ணுவோம். ஸோ ஒரு சில சமயம் நம்ம கன்வீனியன்ஸுக்கான ஃபீஸ் அதை அவன் ஏமாத்துறான், அவன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறான்றது அவசியம் கிடையாது. நான் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இப்போ சப்போஸ் நான் ஏதாவது வேலையாக இருக்கேன், எனக்கு ஒரு விஷயம் வேணும். இல்லை, அது முன்னாடி நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஃபஸ்ட்டு வந்துச்சுல்ல, ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல், அமேசானு, இதிலெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறதுக்கும் போது கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக யோசித்த விஷயங்கள் தான் இது. ஸோ ஆன்லைனில் வாங்குறது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பார்த்தா இதில் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு இது இருந்துட்டு தான் இருந்தது. இது என்னன்னா, இந்த ஃபுட்டு விஷயத்தில் வந்துட்டு அவனுங்க இப்போ இதாக தான் பிரச்சனை தான். ஃபுட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அது இருக்கிறத விடவே அதிகமாக தான் இருக்குது ஃபுட்டில். இப்போ எப்படி சொல்கிறது, ரெஸ்டாரண்ட்டோட காஸ்ட்டு அது கரெக்டு தான், ரெஸ்டாரண்ட்டோட காஸ்ட்டு அதை விட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதுவே வந்துட்டு கிராசரிலே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, எப்பப்போ வந்து நமக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அந்த கன்வீனியண்ட்டாக நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நீ வந்து உன் மாதத்துக்கு உன் வீட்டுக்கு தேவையான மளிகை எல்லாத்தையும் நீ வந்து ஜெப்டோலையோ இல்லை பிளிங்கிட்லேயோ தான் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. நீ அதெல்லாம் போய் வாங்கு. ஆனால் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன், அது எக்கனாமிக்ஸ் ஒருத்தர் எப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு நீ வந்து போகிறீங்க, ஒரு ஷூ வாங்க போகிறேன், இங்கே இருக்க கடையில் வந்து சொல்கிறாங்க ஒரு $250 சொல்கிறாங்க. பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் இன்னொரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து போனோன்னா வந்து ஒரு $240, 10-15 கம்மியாக இருக்குது. நீ அங்கே போய் வாங்குவியா அப்படின்னா போய் வாங்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்ல ஷூ அங்கே இருக்குது, இது சேம் பிராண்ட் அங்கே கிடைக்குதுன்னா. இதே நான் சொன்ன மாதிரி பொருள் பெருசு, ஒரு $10,000 அந்த மாதிரி ஒரு ஃபோனோ இது ஒன்று வாங்கணும், அது அந்த கடையில் வந்து $10 கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த $10 நம்ம அவ்வளோ தூரம் போக மாட்டோம். ஆமாம், எனக்கு இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம நீ மண்டியில போட்டு கால்குலேட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எமோஷனல் விஷயம். இது ஒர்த்தா இல்லையா, இது உன் டைமுக்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கணும். நீ ஏதோ கிளம்பிட்டு இருக்க, எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இப்போ நைட்டு ட்ரெயின் இருக்குன்னு, நீ வந்து போய் பொருளும் வாங்கிட்டு வரணும், அதே சமயம் உனக்கு வந்து ஆஃபீஸும் இருக்கு. ஆஃபீஸை விட்டுட்டு நீ அங்கே போயிட்டு பொருளை வாங்கிட்டு போனோன்னா உனக்கு $20-25 நீ சேவ் பண்ணலாம். இந்த டெலிவரியில் போட்டோன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு செலவாகும். இந்த டைமில் வந்து நீ டெலிவரி போட்டு விட்டா உனக்கு $25 எக்ஸ்ட்ரா செலவாகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நாட் அ ரேஷனல் திங்கிங். நமக்கான அந்த டைமிங் மிச்சமாகுது, அலைச்சல் மிச்சமாகுது, அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ். அதுதான் நமக்கு அலைச்சலும் மிச்சமாகுது, டைமும் மிச்சமாகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். நம்ம வந்துட்டு இப்போ
நமக்கு தெரியுது. இப்போ வந்து மந்த்லி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது நம்ம இங்கே போய் வாங்கினா காஸ்ட் கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. இது ஆனால் நமக்கு இது வீட்டிலேயே வந்துடுதுன்றதுனால அதில் ஸ்பெண்ட் பண்ணால் அது தப்பு தான். ஓகேவா? நம்ம கன்வீனியன்ட்டையும் பார்க்கணும், அதே நேரத்தில் எங்கே வாங்கினா பெட்டராக இருக்குன்றதையும் பார்க்கணும். பூமர் பாய்னா வந்து இப்பெல்லாம் வந்து யாரும் சோம்பேறி ஆயிட்டாங்க எல்லாம் எடுத்து அப்படி சொல்ல வரல. நம்ம டைமுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஆமா, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த இடத்த அந்த சேவ் பண்ணி கொடுக்குறதுன்னா அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறது சில கரெக்ட் தான், பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் வைஸ்லி, நான் அந்த 5 ரூபா 10 ரூபா சேவ் பண்ணி அது வேலைக்காது. ஏன்னா இப்போ வந்து மதியம் ஒரு 1:30-2 மணி உச்சி வெயில், நீங்கள் வந்து இப்போ பக்கத்தில் பிரியாணி கடைக்கு நீங்கள் போய் பிரியாணி போய் வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோஸ்ட்லி இந்த இதில் சொன்ன மாதிரி காசு அவனுங்க அதிகமாக தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் அதே காசுக்கு உனக்கு இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவாகுதுன்னா நீ அந்த 30 ரூபா 40 ரூபாய்க்காக போவீங்களா இல்லை இருப்பீங்களா? இதான் நீ இப்போ உனக்கு பெட்ரோல் செலவு பண்ணி நீ வந்து அந்த டயர்ட்னஸ்ல போயிட்டு அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா நீ உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு நீ போகணுன்ற டைம்ல அந்த 30 ரூபா பெரிய விஷயமா இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப காஸ்ட் கான்சியஸா இருந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து we are not surviving, we are not என்ன சொல்றது சம்பாதிச்சு சேர்த்து வைக்க தேவை கிடையாது. லிவ் ஒன்ஸ் இன் a while. நான் இந்த இது சொன்னல பேர் மினிமம் அந்த ரிசர்வ் டேர்ம் இன்சூரன்ஸ், இது கூட இன்னொரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வளர்ற எக்கனாமி. நமக்கு பெருசா வந்து என்ன சொல்றது கண்ட்ரியே பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டிக்கும் நம்மளோட பேஸ் நீட்ஸ்க்கும் கூட வந்து இன்னும் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இல்லை. அதனால இது இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ண முடிஞ்சா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷன் போறோம். ஓகே, இது வந்து மற்ற கண்ட்ரில இருக்க வந்து நான் பார்க்கணும். இந்த யூரோப் டைம்ல ஜூலை ஆகஸ்ட்ல கம்பல்சரியா வெக்கேஷன் போகணும், 2 வாரம் 3 வாரம். அது கம்பெனி மேண்டேட்டரியா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த வருஷம் போறதுக்கான வெக்கேஷனுக்கு இந்த வருஷமே டிக்கெட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, டிக்கெட்டை போட்டு ரிசர்வ் பண்ணி புக் பண்ணி லீவ் அப்ளை பண்ணி விட்டுறாங்க. லீவ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ரீசன்லாம் கொடுக்க தேவையில்லை, இது என் வெக்கேஷன் சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஓகே, நம்மளால 2 வாரம் 3 வாரம் போக முடியாது. இல்லை, இது நான் நிறைய ஆஃபீஸில் கல்யாணத்துக்கே 2 வாரம் கொடுக்க மாட்டேங்கிறேன். கரெக்டு தான். என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க் ஃபார் யூஎஸ் பேஸ் கம்பெனி. ஸோ நான் என்னோட கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ்க்கு வந்து அடிக்கடி இந்த கொஞ்சம் போவாங்க. அது வந்து கொஞ்சம் லாங் டேர்மாகவும் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி அது என்னன்னா நமக்கு ஓடிக்கினே இருந்தோம்னா ஒரு லிவ் பண்ணதுக்கான இதுவே இல்லாமல் போயிடும். ரொம்ப நிறைய கூட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் லீவ் தரல. இது இப்போ மிஷின்ஸ் இது எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த வேர் அண்ட் டயர் இருக்கிறதுக்காக அந்த மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்றப்போ இது பண்ணலாம். வெக்கேஷன்னா வந்து அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி போகணுன்றதுலாம் கூட அவசியம் இல்லை. நம்ம ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக்கு. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் போயிட்டு அந்த டெய்லி ரிப்போர்ட் தர தேவையில்லை. இன்னைக்கு நான் போயிட்டு நான் அந்த பெண்டிங் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ண வேண்டாம், அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் இருந்தாலும் போதும். ஓகே, இப்போ 2 நாள் எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கு, இல்லை ஒரு சண்டே மட்டும் தான் ஆஃப். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் எடுத்தேன்னா ஒரு 3 நாள் நம்ம ஊர்லேயே லோக்கல்லே போனால், இப்போ கொடைக்கானல்லாம் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தேன்ல, அது இல்லை ஏற்காடோ ஏதோ ஒரு இடம் சும்மா நம்ம இருக்க இடத்துலேருந்து 2 nights 2 நாள். ஓகே, ஒரு பட்ஜெட் ஸ்டே ஏதோ ஒன்று இல்லை, எதுவுமே பண்ணாங்க. அங்கே போய் சும்மா தூங்கி எழுதிட்டு வந்தால் கூட போதும். போயிட்டு அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, மாலையை சுற்றி பார்க்க போனாலே வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் கவர் பண்ணோம். ஒன்றும் தேவையில்லை, போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு திருப்தியாக ஒரு வேலையை நாங்கள் சாப்பிட்டு அவசரப்படாமல் இருந்துட்டு குரூப் 2 போகிறதுல எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான். செலவு பண்ணி குரூப் 2 ஃபாரின்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. விஷயம் என்னென்னா, ஆனால் ஐட்டினரி கரெக்ட் டைட்டாக இருக்கும். இங்கே போய்ட்டு காலையில் எழுந்திரிக்கணும், இது பண்ணணும், இங்கே போனோம், இது சுற்றி பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அது எப்படி அது வந்து வெக்கேஷன் இந்த ரொட்டீனில் இருந்து மாதிரி வேற ஒரு ரொட்டீனில் மாற்றுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வெக்கேஷன் வந்துட்டு அதுக்கு இன்னொரு வெக்கேஷன் வரும். அது மாதிரி இல்லாமல் அவ்வளோ சேர்த்து வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஆமாம், கவர்மெண்ட் பஸ்லாம் கூட நல்லா தான் இருக்குது ரெக்லைனர் பஸ்ஸோட. ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கன்வீனியன்ஸ் பார்த்து போகணும்.
ரொம்ப இல்லைனா கூட பாண்டிச்சேரி மகாபலிபுரம் கூட போயிட்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. சும்மா அந்த ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக்கு, இதையும் வருஷத்துக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நாட் நெசசரிலி வந்து எல்லாமே இஸ் அபவுட் மணி. நான் இவ்வளோ சேர்த்து வச்சு அந்த நான் வருஷத்துக்கு அந்த செலவு பண்ண போகிற அந்த 8,000 அந்த 10,000 சேர்த்து வச்சு நான் பெருசாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறது இல்லை. அது எப்படியா இருந்தாலும் அதை விட அதிகமான அளவில் வந்துட்டு வேறு இதுலையாவது செலவு பண்ண தான் போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்புறம் எனக்கு இன்னொரு இது டவுட்டு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒரு பொருள் ஏதாவது வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் வாங்குறதுக்கு ஆனால் டபுள் டைம் அமௌண்ட்டு கையில் இருந்தால் தான் வாங்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அது நெசசரியா இல்லை வந்து கொஞ்சம் லக்ஸுரி தான் அது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரியான இது இருக்காது. அவ்வளோ கேஷ் ரிசர்வ் வச்சுட்டு இருந்தாலே அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் தான். வாங்குற காசு மொத்தமாக போயிடுது. ஒரு மாதம் சம்பளம் ஒரு 2 நாள் லேட்டாக வச்சுதான் பிரச்சனை ஆயிடுது. இந்த லட்சத்தில் நான் வந்து வாங்குற பொருளோட டபுள் மடங்கு கையில் காசு தான் வாங்கணும்னு சொல்றது வந்து இல்லை, அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம். பட் அகேன் நமக்கு அந்த டிசிப்ளின் இருக்கணும். அந்த இது சேர்த்து வச்சு நான் வாங்குற அளவுக்கு டிசிப்ளின் இருக்கணும். பட் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்த்து வச்சு வாங்குறவங்களோ இல்லையோ, அவங்க ஃபைனான்ஸில் இப்போ நான் சேல் டேஸ் வெயிட் பண்ணி வாங்கணும்னு பார்த்துருக்கேன். இந்த ஃபோன் நான் வாங்க போகிறேன், இந்த OnePlus இந்த மாடல் நான் வாங்க போகிறேன், ஆனால் இப்போ எனக்கு கம்மியாக இருக்குது, சேல் டேஸில் ஏதாவது வரும் எனக்கு. அப்படி வந்துச்சுன்னா அது நான் 6 months EMIல போட்டு அந்த அமௌண்ட்டை அவங்க பட்ஜெட்டில் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிட்டு வாங்குறவங்களும் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டைமில் திடீர்னு என்ன ஆகுனா, SBI கார்டு இருந்தால் இன்னும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னும் போது அவங்க கேட்பாங்க, யாராவது SBI கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். இந்த இது சொல்லும் போது இருக்குல்ல, இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு லோன் எடுத்து கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப 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 அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபைனான்ஸ் இஷ்யூ வரும்போது அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, ஏன்னா வந்து பணம் உள்ளே வந்துச்சுன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து மாறும். அது வந்து இது பர்சனல் ஃபைனான்ஸில் இல்லை, மணி எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வச்சு சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அவங்களோட ஒரு சொந்தக்காரமோ இல்லை ஏதோ ஒரு டீச்சரோ பழைய அவங்கள பார்க்கறதுக்கு தான் போகிறீங்க, நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பொசிஷனில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன். ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு 200-300 ரூபாய்க்கு பழம்லாம் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வாழ்த்து சொல்கிறேன்னா, ஐ மீன் வாழ்த்து வாங்கிக்கிறேன்னா அது எப்படி இருக்கு? மீட் பண்ணும் போது நம்ம அது பழக்கம், அந்த மாதிரி போனால் வாங்கிட்டு அதே 300 ரூபாயை அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இந்தாங்க 300 ரூபா பழம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அது நல்லா இருக்கு. அதே 300 ரூபா தானே. ஆமா, வேல்யூ ஒண்ணுதான். 100 ரூபாய்க்கு நீ வந்து ஒரு ஆப்பிள் ஒரு சாத்துக்குடியை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கறது, அதே 300 ரூபாயை கையில கொடுத்து நீங்க ஆப்பிள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா எமோஷனல் வேல்யூஸ் வேற வேற இருக்குல்ல. அந்த மாதிரி அது மாதிரிதான் வந்து பணம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துச்சுனாலே உன்னுடைய எல்லா விஷயத்தையும் வந்து கவுண்ட் பண்றதுல போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ அசைன் ஆயிடும். அது வந்துச்சுன்னா கெடுத்துரும். இன் ஜென்ரல் வந்து யாருக்கும் லோன் எடுத்து கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து என்ன சொல்றது, சசிகுமார் படம் நிறைய பார்த்துருப்பார் போல இருக்கு. அவர் கார்டை அவரை விட அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரியும், அவர் ஃப்ரெண்டு EMI வாங்கி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஃபோன் அவங்க திரும்ப கட்டவே இல்லை. இவர் ஒரு மாதமும் கேட்டு இவர் அமௌண்ட்லேருந்து EMI கட்டிட்டு, அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து அவன் ஃப்ரெண்டு ஏதோ அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதான் இப்போ கொடுத்துட்டல, இதுக்கு போய் என்ன வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் கட்டிட்டு இருக்காரு. இல்லை, ஆமாம், சார்ஜஸ் வந்திருந்தா யார் பே பண்ணியிருப்பா? இவர் தான் பே பண்ணோம். சிபில் வந்துட்டு யார் இவருக்கு தான் அட்டாக் ஆகும். இந்த சிபில் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். சிபில்ன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அது. அப்படியா? ஆமாம், அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட கிடையாது. நான் ரொம்ப நாள் கவர்மெண்ட் தான் நினச்சிட்டேன். சிபில்ன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி லோனு இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா சிபில்ன்றது கூட ஐடியா தெரியும். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக வாங்க போகல அப்படின்னா, சிபில்ன்றது வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. எல்லா இண்டிவிஜுவல்ஸும் அவங்க பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட்க்கு ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிரெடிட் கார்ட்ஸில் ஈஸியாக கிடைக்கும். அந்த ஸ்கோர் எதை வச்சுருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ நிறைய லோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த எந்த
எவ்வளோ சீக்கிரமாக அந்த சென்ஸ் எவ்வளோ ஆன் டைம் பேமெண்ட் பண்ணுறீங்கிறது பொறுத்து இருக்குது. கிரெடிட் கார்டு ஒரு மாதம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் மந்த்து 30 days டியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து எவ்வளோ 60 days மேலே எவ்வளோ டியூ இருக்குது, 90 days மேலே டியூவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். அது வந்துச்சுன்னா அவங்க சிபிலுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சிபிலில் வந்துச்சுன்னா அவங்க ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிடும். அந்த ஸ்கோர் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதில் வந்து தெரியாமல் வரதும் இருக்குது. இப்போ வேறு யாராவது உங்கள் பேர் எவ்வளோ என்கொயரி பண்ணுறாங்கன்றது பொறுத்து ரேட்டிங் அஃபெக்ட் ஆகும். இந்த லோன் வாங்குறது இந்த கால் பண்ணுற இடத்துலலாம் சில சமயம் நம்ம தெரியாமல் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டோன்னா அவங்க திரும்ப 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 அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து அவ்வளோ என்கொயரி போனால் அந்த திஸ் பர்சன் டெஸ்பரேட் கெட்ட லோன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் குறையாது வாய்ப்பு. ஓகே, ஒரு மந்த் இஎம்ஐ மிஸ் ஆச்சுன்னாலும் ரேட்டிங் குறையும். எல்லா ஃபைனான்ஸ் மீன் லோன் இதுவும் வந்து இது வருது. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்குறோம்னா நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு ஃப்யூச்சரில் வேறு எதுவும் பிரச்சனையாகும். சரி, ஒரு ஹோம் லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா சிபில் அடி வாங்கிச்சுன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நான் அதிக ரேட்டு கொடுக்கணும். ஆமாம், மேஜர் பேங்க்ஸில் எனக்கு கிடைக்கல, பப்ளிக் செக்டர் பேங்க்கில் கிடைக்கல, ப்ரைவேட்டில் போகிறோம்னா அநியாயத்துக்கு வட்டி அநியாயத்துக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் நான் கொடுக்கணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு பண்ணணும். ஓகே, இந்த ஹோம் லோன் சொன்ன பேசணுமா? இல்லை ஹோம் லோன் இன்னும் பேசல. ஹோம் லோன் பர்சனல் லோன் பேசலாம். இப்போ ஹோம் லோன் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா பர்சனல் லோன் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ ஹோம் லோன் கார் லோனுக்குலாம் ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால் அதுக்குலாம் வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹோம் லோன்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தோம்னா நம்ம அந்த 15-20 வருஷம் கட்டணும்னு அவசியம் இல்லை, முன்னாடியே கூட முடிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பட் பர்சனல் லோன் அப்படி கிடையாது. பர்சனல் லோன் வந்து எதுக்கு வேணால் எடுக்கலாம், எதுக்கு வேணால் எடுக்கலாம் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு கொடுப்பாங்க. அன்செக்யூர்டு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆமாம், அது இந்த ஹிடன் சார்ஜஸ்லாம் நம்ம யோசிக்காமல் பண்ணுவோம். ஏன்னா நீ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுனா சில இடத்துல வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஆமாம், பார்ட் பேமெண்ட்டு அலோடு கிடையாது. ஆமாம், அது இருக்கும். பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுனாலும் ஒரு சில இதில் வந்து 12 EMIs கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆமாம், அப்படி பண்ணிட்டு நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோசர் சார்ஜ் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு போடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் பர்சனல் லோன். பர்சனல் லோனு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியும் எடுத்தாலும் இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்சிவ் எடுக்கணும். அண்ட் நெவர் யூஸ் அ லோன் ஃபார் அனதர் லோன்ஸ் டவுன் பேமெண்ட். ஆமாம், வீடு வாங்க போகிற ஏதாவது நல்லது வருது, டவுன் பேமெண்ட் இல்லைன்னா இன்னொரு PL வாங்கி டவுன் பேமெண்ட் பண்ணுறது நான் சொன்னேன்ல ஸ்பெண்டிங் ஆர்ட் தானே. பட் இதெல்லாம் வந்து பியூர் சயின்ஸ். ரூல் கூடாதுன்னா கூடாது. ஏன்னா இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பேங்க்ஸே என்ன பார்ப்பாங்கன்னா உன்னோட இன்ட்ரெஸ்ட், உன்னோட சேலரியில் எவ்வளோ உன்னால் டிஸ்போசபிள் இன்கம் இருக்குன்னு பார்ப்பாங்க. 60% வரைக்கும் இஎம்ஐ இருக்கலாம். அதான் பேங்க் வச்சிருக்க ரூல்ஸு. நம்மளும் அதே அளவுக்கு வச்சுட்டா போகணும். மேக்ஸிமம் அவ்வளோதான். 20,000 சம்பாதிக்கிறோம்னா 12,000 வரைக்கும் இஎம்ஐ கட்டலாம். அதுக்கு மேலே இஎம்ஐ கட்டக்கூடாது. பேங்க்கில் அதுக்கேற்ற மாதிரி தான் தருவாங்கன்னு வச்சுக்கேன். பட் இருந்தாலும் நீ ஒரே டைமில் 2 பேங்க்கில் பாட்டுற இஎம்ஐன்னு நான் சொன்னது இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுதான் வந்து ரூலு. பேசுறது எல்லாம் வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ப்ராக்டிக்கலாக இல்லாமல் தெரியலாம். பட் ப்ராக்டிக்கல் தான். ஏன்னா வந்து நான் 2 எண்ட்லேயும் இருந்து பார்த்து தான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஹோம் லோனில் இந்த ஹோம் லோன்லன்னு சொன்னதை கட் பண்ணிக்க. பர்சனல் லோன்லேயே வந்து முடிக்க வேண்டியது. பர்சனல் லோன் நம்ம பசங்க அதிகமாக வாங்குறது ஒன்று கல்யாணத்துக்கு, அது சிப்ளிங் கல்யாணத்துக்கு இருக்கலாம், இல்லை சொந்த கல்யாணத்துக்கு இருக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸு, இல்லை இந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கறது அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, சில இன்னொரு கேட்டகரி பார்த்துருக்கேன், பர்சனல் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது. தயவு செஞ்சு தேவையில்லை. நீ பார்த்துக்க, டீ கடை போட்டிருக்கேன், யாருக்காவது தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கதையெல்லாம். ஆஃபீஸில் இருந்துட்டு எதுக்கு டீ கடை போட நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 5 லட்சம் 6 லட்சம் பர்சனல் லோன் எடுத்து டீ கடை எடுத்து போட்டு லாஸ் ஆகி போய் அந்த இது கட்ட முடியாமல் சிபில் அடி வாங்கி அப்புறமா வேற எதுவுமே பண்ண முடியாமல் இது பண்ணுற பிரச்சனைலாம் இருந்தது. அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று
சிப்ளிங்க்கோ அப்புறம் வந்து சொந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறது, கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கரெக்ட். பட் அகைன் எடுக்கிறதுனாலும் இந்த லிமிட்டுக்குள்ளே வச்சு எடுத்தா ஓகே. இல்லை, தேவையை முன்னாடியே தீர்மானிச்சுட்டு அதுக்குள்ளே எடுத்து செலவு பண்ணுறது ஓகே தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா முடியாது தான். இருந்தாலும் வந்து அதுக்குள்ளே அவாய்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஹோம் லோன், யுவர் ஃபர்ஸ்ட் ஹோம் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அகெயின் இந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ். நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா, வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா இவ்வளோ இருக்கும். ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னோம்னா ஒன்று ஞாபகம் வருது. எப்படி வந்து ஒருத்தர் வந்து கார் லோனே கட்டாமல் காரை வந்து எடுத்தாங்க, ஈஸியாக எடுத்துட்டார். இது வந்து எப்படி தெரியுமா? அது எஸ்ஐபியில் போடுவோம். இல்லை, அவர் 15 லட்சத்தை வந்து கொண்டு போய் பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு எஃப்டிலேருந்து ஓவர் டிராஃப்டாக அதை எடுத்தார். எடுத்துட்டு அதில் கார் வாங்கிட்டு மாதம் இந்த ஓவர் டிராஃப்ட் இதை அடைச்சிட்டாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இந்த எஃப்டிக்கான இதுவும் இருந்துச்சு, அதே சமயம் பேங்க் காரும் அடைச்சாச்சு, லோன் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 15 லட்சம் வச்சிருந்தா நான் ஏன் போய் கார் வாங்குறது யோசிக்கிறேன். என்ன நானே எனக்கு வந்து அடுத்த வருஷம் சம்பளத்தை பேஸ் பண்ணி நான் அதை வச்சு நான் வாங்குறேன். இப்படிதான் இருக்கான இன்ஃப்ளூயன்சஸ். இந்த விஷயம்னா அந்த இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வந்து லைஃப் மாடல் பண்ணுறதுக்குல அது வந்து பெரிய ரிஸ்க். உங்கள் ஸ்பெண்டிங் பேட்டர்னு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணுறது தான் நல்லது. இன்புட்ஸ் எடுத்துக்கலாம், இவங்க வந்து சொல்கிறாங்களா ஓகே எடுத்துக்கலாம், பட் நமக்கு என்ன வேணும்ன்றது வந்து நம்ம இது வந்து ஃபார்முலாஸ் கிடையாது. இது வந்து நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு இந்த இது பண்ணாதான் இதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஸ்பெண்டிங். அவங்களோட தேவையை பொறுத்து தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயமா இருக்கும், லோனு இந்த மாதிரியான இதெல்லாம் தேவையில்லாம இருக்கும். சில பேருக்கு அதெல்லாம் வந்து தேவையுள்ள பொருளாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படிதான் நம்ம தீர்மானிக்கலாம். ஆமாம், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கார் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து கார் சொன்ன மாதிரி வீடுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடு எடுத்தீங்கன்னா வந்து இவ்வளோ செலவாது, அது வாடகை வீட்டில் போகலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொடுக்குற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, ஃப்ரீடம், கன்வீனியன்ஸ், அது எல்லாமே இருக்கு. அது போக எமோஷனல் பாண்டு இதெல்லாம் இருக்கு. இது வந்து கண்டிப்பா வந்து வாடகை வீட்டுல இருந்தவங்களுக்கு அதோட இது என்ன இல்ல, வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் இங்க இருக்கும், அடுத்து வந்து வாடகை வந்து ஸ்டேபிளா இருக்காது, வாடகை ஏறதான் செய்யும், வருஷம் ஏறும், அதுக்கான செலவுகள் இருக்கு. இப்ப நம்ம அதுவும் இல்லாம நம்ம ஒரு தடையும் ஒரு இடத்துலையும் நம்ம வாடகைக்கு இருந்துட்டு திருப்பி நமக்கு வர அமௌண்ட்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்ன்றது கம்மியாக தான் வரும். அதுக்கு அந்த யூட்டிலிட்டிக்கெலாம் அவங்க இது பண்ணிட்டு கொடுக்குறது. அது போக நம்ம அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம்னா ஷிஃப்ட் பண்ணுறதே ஒரு தனி அமௌண்ட் வருது இப்போலாம். நம்ம அந்த போர்ட் பண்ணுறதுக்கான ஹிடன் காஸ்ட் இதெல்லாம் ஓகே. அதுவும் இல்லாமல் ஒரு தடவை அட்ரஸ் ப்ரூஃப் மாற்றுறது, ஐடி ப்ரூஃப் அந்த மாற்றுறதெல்லாம் பயங்கர தலைவலி பிடிச்ச இந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு வச்சு நீ பார்த்தோன்னா வந்து நமக்கு என்ன தோணுன்னா வந்து நமக்குன்னு ஓனாக ஒரு வீடு இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஃப்ரீடம்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். அண்ட் திரும்ப சொல்கிறேன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வாங்குற வீடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பெரிய பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க. ஆமாம், அது என்ன பிரச்சனைனா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு கொஞ்சம் அஃபோர்டபுளாக, வீடே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் உனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வேணும் அந்த மாதிரி இருக்குன்னு போகிறேன்னு வச்சுக்க. அது கூட அடிஷ்னலாக என்ன வரும்னா வந்து அந்த அசோசியேஷன் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு கார்பஸ் ஃபண்ட் ஒன்று கட்டணும். அது சில பேர் இந்த இடத்துல 3-4 லட்சம் அந்த மாதிரி வரும். ப்ளஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வரும். சில இடத்துல மந்த்லி மெயின்டெனன்ஸ்லாம் வெளியே வாடகை காசு செலவுக்கு வரும், 8000 அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலு, 24 hours தண்ணி, பவர் பேக்கப் பார்த்து இதுன்னு வைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வேணுமான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வீடு ஒரு நல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்க இடத்துல உங்களுக்கு உன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வருது அப்படிங்கும் போது அங்கே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த க்ரோத்து, ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் இதெல்லாம் நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. சில பேருக்கு வந்து தனி வீடு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும் அப்படின்னு பிடிக்கும். சில பேருக்கு வந்து பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட் செட் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வீடு இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், அது நம்மளுடைய யூட்டிலிட்டி பொறுத்து. ஹோம் லோன் எடுக்கிறதுலையும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து எவ்வளோ நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
டவுன் பேமெண்ட் போக டவுன் பேமெண்ட் அந்த 10%, 20%, சில ஃப்ளாட்ஸ் அந்த இதுலலாம் வந்து 90% வரைக்கும் லோன் தருவாங்க. 10% டவுன் பேமெண்ட் நம்ம தான் கட்டணும். இன்னொன்று, பில்டிங் கட்டி முடிக்க லேட் ஆகுது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்க லேட் ஆகுதுன்னா கட்டி முடிக்கிற வரைக்கும் ப்ரீஎம்ஐ தரோம். அது ஹேண்ட் பொசஷன் வந்ததுக்கப்புறம் தான் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் வட்டி கட்டின்னு இருக்கும். ஓகே, அதையும் பார்த்து எடுக்கணும் நம்ம. அப்புறம் அந்த டவுன் பேமெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நம்ம கையில் என்ன கொடுக்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி அந்த இதெல்லாம் அது வந்து லோனில் கவர் ஆகுது. லோனுக்கு எம்ஓடின்னு ஒன்று போடுவாங்க, அதோட ஃபீஸ் ஒன்று இருக்குது. அது அமௌண்ட்டு பொறுத்து வேரி ஆகும். அந்த ஒரு மேக்ஸிமம் லிமிட் ஒன்று இருக்குது. அது ஒன்று. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கையில் வச்சுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இது போனது போக மந்த்லி இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு அமௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் வீடு வாங்கினதுக்கு அப்புறமா உள்ள ஃபர்னிஷிங் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். நீ சொன்னதில்ல அன்பிரிடிக்டட் காஸ்ட், இதெல்லாம் எடுக்கும் போதே முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி லோன் நீ சேர்த்து வச்சுட்டு லோன் பண்ணலாம். ஓகே, ஒரு ரஃப் ஃபிகர் இப்படிதான் ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா போதும். ஒரு 4 இடத்துல கேட்டால் வந்துடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரியல் எஸ்டேட் எப்போவுமே வந்து ஏற்றி தான் சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக நமக்கு வந்து நீ வாங்கணும் முடிவு பண்ணுறீங்கன்னா கேட்டால் வரும். பட் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம். ப்ளஸ் நம்ம போய் பார்க்குறது இந்த என்ன ஊர் அது வச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், அங்கெல்லாம் போய் வாங்கி வச்சுட்டு அப்புறமா கட்டலாம் அப்படின்னு பண்ணால் அதுவும் ஓகே தான். பட் யோசிச்சுக்கணும் நம்ம எவ்வளோ நாள் வாடகை கட்டுவோம். அதெல்லாம் யோசிச்சுட்டு மேபி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏரியாவில் சின்ன சபப்ஸில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 8 வீடு 10 வீடு இருக்க மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் அஃபோர்டபுளாக வந்துச்சுன்னா ஓகே. ஓகே, அண்ட் இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். வீடு வாங்கியே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு வீடு வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா வீடை பார்க்க யோசிக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற விஷயம்லாம் யோசிச்சுட்டு பணம் சேர்த்து வைக்கிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஸ்பெண்டிங் பற்றி விஷயம், லைக் மணி எப்படி இருக்காது, சைக்காலஜி, இந்த விஷயம். இது இந்த எபிசோடோட என் பார்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பர்சனல் ஃபினான்ஸில் எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தவிர்க்கலான்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி இஎம்ஐ லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பற்றி பேசலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் பர்சனலாக கொஞ்சம் ஃபினான்ஸ். 2வது பார்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், அது அடுத்து வரும் உடனே. தேங்க்யூ ஃபார் லிசனிங் அஸ். இது உங்கள் திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி.